முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 115. மார்ச் 10, 1990. 1990 மார்ச் 31 அன்று நடக்க இருந்த ஜெபக்குழு கூட்டத்திற்கான செய்தி. சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசுவாகிய நான் உங்களை அன்பு செய்கிறேன். மிக பிரியமுள்ள குழந்தைகளே, நானே நித்திய உண்மை என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். நானே உங்களை நித்திய வாழ்வுக்கு இட்டுச் செல்லும் வழியாக இருக்கிறேன். இந்த தவக்கால நாட்களில் என் பாதையை பின்பற்ற நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நானே என் பாதையை என் இரத்தத்தால் குறியிட்டேன் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இன்று உங்களிடம் பேசுகிற நானே 5 காயங்களோடு சிலுவையில் அறையுண்டவர். நானே உங்கள் இதயங்களை தேடும் அன்பின் பழிப்பொருளானவர். என் இருதயத்தால் அன்பு செய்யப்படுபவர்களும் இன்னும் தயங்கிக் கொண்டிருப்பவர்களுமான நீங்கள் வாருங்கள், நெருங்கி வாருங்கள். நான் உங்களை வசீகரித்து என் இதயத்தினுள் நீங்கள் உங்கள் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டடைவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள செய்யுமாறு என் திரு இருதயத்தின் காயத்திற்குள் ஊடுருவி வாருங்கள். ஆன்மாவே, என்னை இன்னும் அதிகமாக நெருங்கி வாருங்கள். என் இனிய நறுமண சுவாசத்தை உங்கள் மீது ஊதி உங்களை உயிர்ப்பிக்க என்னை அனுமதியுங்கள். உன்னை என்னிடம் கையளித்துவிடு. நான் என் திரு இருதயத்தினுள் உன் ஆன்மாவை வைத்து அதை சூழ்ந்து கொள்வேன். என்னை கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். என்னை ஆர்வத்துடன் தேடு, அப்போது நீ என்னை கண்டுபிடிப்பாய். உன் தீய வழிகளை கைவிட்டு என் பாதைக்குள் உன் பாதங்களை வை. நான் உன்னை உயர்த்தி என் ஆன்மாவை மகிழ்விக்குமாறு உன் ஆன்மாவை ஆக்கிரமிப்பேன். என் அன்பு ஒரு நீரூற்று போன்றது, உயிருள்ள தண்ணீர்கள் உள்ள ஒரு கிணறு போன்றது. ஆகவே வந்து இந்த ஊற்று நின்று முகந்து கொள், அப்போது உயிர் வாழ்வாய். உலகத்தைப் போல் இராதே, ஏனெனில் உலகம் என் மாபெரும் அன்பை மதிக்க தவறுகிறது. என் குழந்தாய், என் திருப்பாடுகளை நீ முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறாயா? உன்னை மரணத்தினின்று விடுவித்தவர் நானே. உன் நிமித்தமாக நான் துன்புறுத்தப்பட்டேன். உன்னை விடுவிப்பதற்காக நான் அடிகளால் உருமாறினேன். காரி உமிழப்பட்டேன், நிந்திக்கப்பட்டேன், ஏளனம் செய்யப்பட்டேன், எள்ளி நகையாடப்பட்டேன். உன் மீதுள்ள என் மாபெரும் அன்பின் காரணமாக நான் இரக்கமின்றி கசையால் அடிக்கப்பட்டேன். கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் ஆட்டுக்குட்டி போலும், மயிர் கத்திரிப்போன் முன் வாய் திறவாதிருக்கும் ஆட்டை போலும். குறிப்பு: இசையாஸ் ஆகமம் 53ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 7. ஒரு வார்த்தை கூட முறையிடாமல் நான் என் தோள்களின் மீது உன் பாவங்களை சுமந்திருக்கிறேன். மேலும் அன்புக்குரியவர்களே, உங்களை விடுவிப்பதற்காக என்னால் படைக்கப்பட்டவர்களாலேயே குத்தி ஊடுருவப்பட நான் என்னை அனுமதித்தேன். ஆம், அவர்கள் தங்களை படைத்த திருக்கரத்தை துளைத்தார்கள். என் காயங்களின் வழியாக நான் உன்னை குணமாக்கினேன். உன் நிமித்தமாக படுகுழிய நின்று உன் ஆன்மாவை தூக்கி எடுக்குமாறு நான் பல மணி நேரம் துன்பத்தை தாங்கினேன். நானே உன் பரிசுத்தர் என்றாலும் என் எலும்புகள் அனைத்தும் நெக்கு விட்டு போகும் வரை சிலுவையின் மீது என் அவயங்களை இழுத்து நீட்ட நான் உன்னை அனுமதித்தேன். இன்று என் கடும் வேதனையை உணர்ந்து பார். அன்பில்லாமையால் நான் அனுபவித்த தாகத்தை உணர்ந்து பார். எந்த வெள்ளமும் ஒருபோதும் தணிக்க முடியாததும், எந்த நீரோட்டமும் ஒருபோதும் மூழ்கடிக்க முடியாததுமான ஓர் அன்பின் தாகம் அது. பாலைவனத்தில் இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கும் உங்களை நான் எப்போதாவது பார்ப்பேனா? என்னிடம் திரும்பி வந்து என்னோடு ஒப்புரவாகுங்கள். அதன் பின் உங்கள் வழிகளை கைவிட்டு பரிசுத்தமாக வாழுங்கள். புண்ணியத்திற்கு பதிலாக தீமையையும் வாழ்வுக்கு பதிலாக
சாவையும் பின்பற்றி இந்த புனிதமற்ற தலைமுறை அகன்று போவதை துயரத்தோடும் கண்ணீரோடும் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஏனெனில் இந்த தலைமுறை பொய்மையை சார்ந்திருந்தது. அதன் காரணமாக அது பகுத்தறிவுவாதத்தை கருத்தரித்தது. அது நாத்திகத்துக்கு பிறப்பளித்தது. ஆகவே இன்னும் எவ்வளவு காலம் நான் ஒவ்வொரு தேவ நற்கண்ணை பேழைக்கு பின்னாலும் நம்பிக்கை இழந்தவராகவும் தனிமையிலும் தங்கியிருக்க வேண்டும்? இரத்த கண்ணீர் துளிகள் பெருகி என் கன்னங்களில் வழிந்து என் இதயத்தின் ஒவ்வொரு தசைநாரும் அருந்து போகும் நிலையில் என் கெத்சமனி அவஸ்தைகள் ஒவ்வொரு மணி வேளையும் என் ஆன்மாவில் மீண்டும் நிகழ்கின்றன. என் காயங்களுக்குள் நுழைந்து பார். அப்போது என் கடும் வேதனைகளை நீ புரிந்து கொள்வாய். என் பழியையும் மீறி எவ்வாறு மக்கள் சமூகங்கள் எனக்கு எதிராக எழுந்து என் மறையுடலை பிரித்து ஏராளமான புதிய கொள்கைகளை உருவாக்கும் என்றும், சரி தவறு என்னும் தங்கள் உணர்வு தங்கள் முரண்பாடான குணத்தில் மங்கிப்போனவுடன் அவர்கள் எப்படி சகோதரத்துவ உணர்வை இழந்து போவார்கள் என்றும் தொடக்கத்திலிருந்தே நான் தீர்க்க தரிசனமாக கண்டிருந்தேன். அப்போது முதல் என் ஆட்டுக்குட்டிகளின் கதறல் என் செவிகளை துளைத்து வந்துள்ளது. இப்போது உங்கள் அனைவரையும் திரும்ப அழைத்து உங்களை ஒன்றாக்குமாறு ஓர் எதிரொலியாக என் கூக்குரல் சிலுவையிலிருந்து பல்வேறு மக்கள் இனங்களை நோக்கி வருகிறது. ஆகவே யாராவது என்னிடம் ஏன் இந்த இரத்த கண்ணீர் துளிகள் கன்னத்தில் வழிந்து இறங்குகின்றன என்று கேட்பான் என்றால் நான் இப்படி பதில் சொல்வேன். என் குழந்தாய், இவை உனக்காக சிந்தப்படுகின்றன. இவை பாவத்தாலும் அசுத்தங்களாலும் விளைவிக்கப்பட்ட கண்ணீர் துளிகள். உடலின் மீது இந்த குறிகள் எப்படி வந்தன? ஏன் காயங்கள் விரிய திறந்திருக்கின்றன என்று நீ என்னிடம் கேட்பாய் என்றால் நான் இப்படி பதில் சொல்வேன். என் குழந்தாய், என்னால் அனைவரிலும் அதிகமாக அன்பு செய்யப்பட்டவர்களும் ஆனால் இப்போது எனக்கு எதிராக திரும்பியுள்ளவர்களுமான மனிதர்களால் இவை எனக்கு தரப்படுகின்றன. அவர்கள் என் காயங்களை விரிய திறக்கிறார்கள் என்றாலும் வழிகளை கற்றுக்கொண்டு உம்மை பின் செல்ல நாங்கள் விரும்புகிறோம் என்று முன்பு என்னிடம் சொன்னவர்கள் இவர்கள்தான். அறிவுபூர்வமான முறையில் இவர்கள் இருளில் இருக்கிறார்கள். தங்கள் சுயத்திற்கு இவர்கள் இறக்கும் வரையில் ஒளியை காண இவர்களால் இயலாது. என் குழந்தாய், இன்று மீண்டும் இந்த தவக்கால நாட்களில் நான் உன்னிடம் வருகிறேன். நீ பாவியோ நீதிமானோ அல்லது நீதியற்றவனோ அல்லது மனித சமூகத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டவனோ அல்லது ஏதாவது ஒரு வழியில் இவ்வுலகில் அங்கும் இங்குமாக வீசி எறியப்படுபவனோ, நீ யாராயிருந்தாலும் என்னோடு நீ மறு ஒப்புரவாகும்படி கேட்க நான் உன்னிடம் வருகிறேன். போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாக. ஏனெனில் அவனோடு ஒப்புரவாவதில் நீ உன் இறைவனாகிய என்னோடு மீண்டும் ஒப்புரவாகிறாய். நான் என் சமாதானத்தை உனக்கு தந்தது போல நீ உன் சமாதானத்தை எனக்குத்தா. என்னை கண்டு பாவித்து பரிசுத்தனாக இரு. அன்பும் பரிசுத்தத்தனமும் உண்மையுமாக இருக்கும் என் ஆவியில் நீ வளருமாறு பரித்தியாகம் செய். உபவாசம் இரு. உங்களிடமிருந்து எனக்கு தேவைப்படுவது பரிசுத்தமே. இரவு வாழ்க்கை நடத்தும் குள்ள நரிகளைப் போல் இருக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் பிறப்பதற்கு வெகு காலத்திற்கு முன்பே உங்கள் எண்ணங்களை நான் அறிந்திருந்தேன். தண்ணீர் ஏராளமாக இருக்கும் இடத்தில் வளரும் புல்லை போல நீங்கள் வளருமாறு உங்கள் மக்கள் இனங்களின் மீது இந்நாட்களில் நான் என் ஆவியை பொழிகிறேன். இம்முறையில் உங்கள் சேமிப்பு கிடங்குகளை என் விளைச்சலை கொண்டு நிரப்ப நான் இறங்கி வருகிறேன். உங்கள் ஆர்வமின்மையிலிருந்து உங்களை விழித்தல செய்து உங்கள் தீய வழிகளிலிருந்து உங்களை வெளியே இழுக்க நான் வருகிறேன். என் பெயரின் கீழ் இருப்பவர்களும் ஒன்றிப்பிற்காகவும் சமாதானத்திற்காகவும் உழைத்துக் கொண்டிருப்பவர்களுமான அனைவருக்கும்
இப்போது நான் ஒரு விசேஷ வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒரு குழந்தையைப் போல் என்னிடம் வந்து என்னை எதிர்கொண்டு இந்த கேள்விகளுக்கு பதில் தருமாறு என்னிடம் வரும்படியாக நான் உங்களிடம் கேட்கிறேன். சகோதரர்களே, என் திருவுடலின் ஒற்றுமையை பாதுகாக்க நீங்கள் செய்ய முடிந்தது எல்லாம் செய்துவிட்டீர்களா? சகோதரர்களே, எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு வாரிசு உரிமையாக நான் அளித்த சமாதானம், நான் உங்களுக்கு தந்த அந்த கொடை எங்கே இருக்கிறது? நீங்கள் ஏன் தொடர்ந்து என்னில் உங்களை பிரித்து கொண்டே இருக்கிறீர்கள்? உங்கள் விசுவாசத்திலும் நடைமுறை வாழ்விலும் மீண்டும் இணைந்திருக்க நீங்கள் நேர்மையான விதத்தில் முயற்சி செய்கிறீர்களா? ஒரு ஆன்ம புரட்சியை, அன்பின் புரட்சியை கொண்டு உங்கள் மனங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படி நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒருவருக்கு எதிராக மற்றவர் கொண்டுள்ள வன்ம வைராக்கியங்களை மன்னித்து புதுப்பிக்கப்பட்டவர்களாக என்னிடம் வாருங்கள். மாசற்றவர்களாக என்னிடம் வாருங்கள். உங்கள் உறக்கத்தில் இருந்து எழுந்திருங்கள். நான் உங்கள் வாசல்களிலேயே நின்று கதவை தட்டுகிறேன். தனது சாரத்தை இழந்துவிட்ட உப்பை போல் இராதீர்கள். அழகிய கிளைகளை பரப்புவதும் பரிசுத்தத்தனத்தின் கனிகளை தாங்கியுள்ளதுமான ஒரு மரத்தை போல் இருங்கள். ஒன்றுபட்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்வதன் மூலம் என் திருச்சட்டத்தை நிறைவேற்றுங்கள். நேற்றைப் போல நான் பிதாவிடம் என் கண்களை உயர்த்தி அவரிடம் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தருளியவர்கள் உம்மைப் போலவே ஒன்றாயிருக்குமாறு உமது திருப்பெயருக்கு உண்மையானவர்களாக அவர்களை காத்துக்கொள்ளும். குறிப்பு: அருளப்பர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் இறைவார்த்தை. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக. குறிப்பு: அருளப்பர் 17ஆம் அதிகாரம் 21ஆம் இறைவார்த்தை. தந்தாய், நீதியுள்ளவரே, என் கடும் வாதையை, என் திருச்சரீரம் மிக அதிகமாக இரத்தம் சிந்துவதற்கு காரணமாக இருக்கும் இந்த கடும் வாதையை அவர்கள் முடிக்கும்படியாக என் கீழ்ப்படிதலையும் என் தாழ்ச்சியையும் என் நேர்மையையும் என் மாபெரும் அன்பையும் அவர்களுக்கு நினைவுபடுத்தும். என்னை பருகி என்னை உட்கொள்வதன் மூலம் என்னை பெற்றுக்கொள்ள அவர்கள் வரும்போது தகுதி உள்ளவர்களாக அவர்கள் வரும்படியாக தங்கள் தவறுகளை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு ஒன்றுபடுவார்களாக. தந்தாய், மேய்ப்பர்களை அழைத்து விட்டு கொடுப்பவர்களாகவும் ஒருவருக்கொருவர் பணிவுள்ளவர்களாகவும் சுய மறுதலிப்பும் தாழ்ச்சியும் உள்ளவர்களாகவும் இருக்க அவர்களுக்கு கற்பியும். இந்த தவக்காலத்தில் அவர்கள் என் பரிகாரத்தை புரிந்து கொண்டு என்னில் உண்மையான ஞானத்தை தேடுவார்களாக. ஆமென். நான் சொல்வதை கேட்கும் மனிதன் பேறு பெற்றவன். என் வழிகளை பின் செல்வோர் பேறு பெற்றோர். தன்னையே தாழ்த்தும் மனிதன் பேறு பெற்றவன். எளிய மனதோர் பேறு பெற்றோர், பின்னரசு அவர்களதே. உங்கள் ஆண்டவராகிய நான் உங்கள் நெற்றியில் என் அன்பின் அடையாளத்தையும் உங்கள் சிறிய இதயங்களில் என் சமாதானத்தையும் தந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். அன்பானவர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். ஒன்றாயிருங்கள். புனித மாமரியிடமிருந்து செய்தி. சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உங்களிடையே என் பிரசன்னத்தை உணருங்கள். இந்த வரப்பிரசாதம் உங்கள் அனைவருக்கு தரப்படுவதாக. அன்பு குழந்தைகளே, உங்கள் ஆன்மாவை சுத்திகரிக்குமாறு இன்று நான் உங்களிடம் கேட்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் திருப்பாடுகளை புரிந்து கொண்டு அதற்குள் முழுமையாக ஊடுருவி காணுமாறு இந்த தவக்கால நாட்களில் உங்கள் ஆன்மாவை ஆயத்தம் செய்யுங்கள். எல்லா தீமையிலிருந்தும் உங்களை விடுவிக்கவும் நீங்கள் அவரது சுவிகார மக்களாக இருக்குமாறு உங்களை சுத்திகரிக்கவும் உங்களுக்காக அவர் எப்படி தம்மையே பலியாக்கினார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்கள் மறு ஒப்புரவையும் நீங்கள் தவம் செய்யும்படி கேட்கிறார். மனம் திரும்பி நற்செய்தியை விசுவசியுங்கள். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். அப்போது நீங்கள் நித்திய வாழ்வுக்கென அவரது வாரிசுகளாக ஆவீர்கள்.
நீங்கள் உத்தமர்களாக வேண்டுமென்றும் உத்தமத்தனம் அடைய வேண்டுமென்றும் கடவுள் விரும்புகிறார். அவர் வழியாக அவருக்காக நீங்கள் ஒப்புரவு ஆகாவிடில் நீங்கள் உத்தமதனம் அடைய முடியாது என்று நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். சுய ஒருத்தல் உங்களை உத்தமத்தனத்தில் பாதையில் நடத்தி செல்லும். உங்கள் புனித அன்னையாகிய நான் நீங்களே மனமு வந்து உங்களை அர்ப்பணிக்குமாறும் உத்தமர்களாக ஆக்கப்படும்படியாகவும் உங்கள் அனைவருக்காகவும் பிதாவிடம் இடைவிடாமல் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை எச்சரிக்கவும் உங்கள் உறக்கத்திலிருந்து உங்களை எழுப்பவும் நானும் இயேசுவும் இம்முறையில் உங்களிடம் வருகிறோம். காலம் பறந்து கொண்டிருக்கிறது. உங்களில் பலர் இழந்து விட்டீர்கள் என்றாலும் சாத்தான் தனது கெடுமதியுள்ள தந்திரங்களையும் கன்னிகளையும் இருமடங்காக்கி உங்களில் பெரும்பாலானோர் மீண்டும் ஆழ்ந்த உறக்கத்தில் விழுமாறு செய்துவிட்டான். உங்களை பிரிப்பதும் உங்களிடையே சண்டை சச்சரவுகளை உருவாக்குவதும் திராட்சை செடியிலிருந்து உங்களை வெட்டி பிரிப்பதுமே அவனது நோக்கமாக இருக்கிறது. எல்லா சோதனைகளையும் எதிர்த்து நில்லுங்கள். தீமையை எதிர்த்து அன்பால் அதை வெற்றி கொள்ளுங்கள். பரித்தியாகங்களை கொண்டு உங்கள் சுய கர்வத்தின் மீது வெற்றி கொள்ளுங்கள். நன்மையால் கெடுமதியை வெல்லுங்கள். நற்செயல்களை கொண்டு கடவுளின் மீது உங்களுக்குள்ள அன்பை அவருக்கு நிரூபியுங்கள். உங்களைப் போல் உங்கள் அயலானையும் அன்பு செய்யுங்கள். எங்கள் செய்திகள் வெறுமனே வாசிக்கப்படாமல் அவை வாழ்வில் அனுசரிக்கப்பட வேண்டும். அவை வாழப்பட வேண்டும். மாசற்றவர்களாகவும் தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், சுய ஒருத்தல் ஆகியவை உள்ளவர்களாகவும் இருப்பதன் மூலம் நீங்கள் கடவுளின் குழந்தைகள் என்பதை அவருக்கு நிரூபியுங்கள். என் குருக்களே, இயேசு தமது கரங்களில் தூக்கி எடுத்து கற்றுத்தருகிற ஆடுகளை உங்களை நான் அன்பு செய்கிறேன். உங்கள் அன்பை உக்கிரமுள்ள தீச்சுவாலைகளாக பற்றி எறிய செய்து இவ்வாறு இயேசுவின் ஆட்டுக்குட்டிகளுக்கு அதை நீங்கள் தரும்படியாக வந்து இயேசுவின் திரு இருதயத்தில் நின்று முகந்து கொள்ளுங்கள். சமாதானத்தின் அரசரை பின் செல்லுங்கள். அப்போது அவரை அறிந்து கொள்ள கற்றுக்கொள்வீர்கள். பலியாக இருக்கும் இயேசு உங்களை அதிகமாக பலியாக்க உங்களுக்கு உதவுவார். அன்புக்குரியவர்களே, இதய எளிமையில் அவரை கண்டுபிடியுங்கள். கடவுள் சிக்கலானவர் அல்ல. காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள செய்யும்படியாக பரிசுத்தர்களில் எல்லாம் அதிபரிசுத்தர் முதலில் ஒரு விதத்திலும் அதன் பின் வேறு விதத்திலும் பேசுகிறார். என் குழந்தைகளில் மிக பலர் எங்கள் இரக்கமுள்ள எச்சரிப்புகள் அனைத்தையும் புறக்கணித்து ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு நான் வேதனையால் நிரப்பப்படுகிறேன். கண்ணீரால் நனைகிறேன். என் இருதயம் துயரத்தால் வீங்குகிறது. நான் நாள் முழுவதும் அழைக்கிறேன். நான் பூமி எங்கும் காட்சியளித்து மனம் திரும்பி கடவுளை அணுகி வருமாறு உங்களை மன்றாடுகின்றேன். என் அன்பு குழந்தைகளே, நான் உங்களை கண்டிக்க வரவில்லை. அன்பினால் உங்களை எச்சரிக்கவும் உங்கள் ஆன்ம வளர்ச்சியில் உங்களுக்கு உதவவும் உங்களுக்கு கற்பிக்கவும் நான் வருகிறேன். உங்கள் தாயான நான் நீங்கள் எப்படி வளர்கிறீர்கள் என்று கூர்ந்து கவனிக்கிறேன். நான் உங்களை அன்பு செய்கிறேன். கடவுளில் வளர உங்களுக்கு கற்பிப்பதே என் நோக்கம். இந்த தேவ அருளின் நாட்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களை கைவிட்டு விடவில்லை. உங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடவும் இல்லை. அவர் தம் திருமுகத்தை உங்களிடமிருந்து திருப்பிக் கொள்ளவும் இல்லை. ஆகவே அவருடைய அருளின் பரிசுத்த ஆவியானவரை மகிழ்ச்சியோடும் பாடலோடும் பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் இருதயங்களை மகிழ்வியுங்கள். உலகின் எல்லைகளில் எங்கள் செய்திகளை பரப்புங்கள். அவற்றின் வழியாக மற்ற ஆன்மாக்களை மனம் திரும்புங்கள். எல்லா கோவில்களும் நிறைந்தும் உயிரோடும் கதகதப்போடும் இருப்பதை காண நான் ஆசிக்கிறேன். உங்களை ஊக்குவிக்கும்படியாக நான் உங்கள் மீது வரப்பிரசாதங்களை பொழிந்து கொண்டிருக்கிறேன். ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருங்கள். நான் அருளப்பனோடும் பரிசுத்த பெண்களோடும் இருந்தது போல நீங்களும் இயேசுவின் பாதங்களின் அருகில் சிலுவையை அதிகமாக நெருக்கி வாருங்கள். வந்து அவரை ஆராதியுங்கள். பரிசுத்தனத்தின் ஆவியானவர் என்றென்றும் எக்காலமும் உங்கள் மீது தங்கியிருப்பாராக. உங்கள் புனித மாதாவாகிய நான் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 - 26 வரை உள்ள வேதாகம வாசகம். முடிவுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.